சார், என் பேரு டாக்டர் குமார். அரக்கோண அரசு மருத்துவமனையில் டாக்டரா இருக்கேன். அதாவது இயேசு, புத்தர், நபிகள் நாயகம் எல்லாருமே நம்மளோட மனுஷனா பிறந்தவங்க தான். நிச்சயமாக கடவுள் கிடையாது. கடவுளை படைச்சவனும் மனுஷன் தான், மதங்களை படைச்சவனும் மனுஷன் தான். சரிகட்டு திரிகிற அந்த மனுஷ வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும்னு மனுஷன் நம்மளோட மனுஷனா பிறந்த நபிகள் நாயகம், இயேசு, புத்தர் எல்லாமே மனுஷோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணுன்ற ஒரு இதான் மார்க்கமா ஒரு மதமா படைச்சாங்க. ஆனா இன்னைக்கு மதங்கிற போர்வையில எதுக்காக மதங்கள் படைக்கப்பட்டதோ அதுக்கு எதிரான செயல்கள் தான் இந்த உலகளவில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நோயாலையும் இயற்கை பேரழிவுகளாலையும் இருக்கிற உயிரிழத்தை விட மத பயங்கரவாதத்தெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்படுற உயிரிழப்பு வந்து அதிகமா இருக்கு. உண்மையிலே இந்த மனிதால் படைக்கப்பட்ட மதங்கள் மனிதனுக்கு பயன்படுற வகையில தான் இருக்கா இல்ல மனிதனுக்கு? ஏன்னா இந்து மதத்துக்கு இந்து மதம்னு சொன்னா இந்து மதத்துக்கு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஏற்பட்ட எத்தனையோ தலை உண்டுச்சு. இன்னைக்கு அது உறுதி செய்யற மக்களுக்கும் தண்ணி முஸ்லிம்களுக்கு ஏற்படுற நீங்க ஒரு கெமிக்கல் அழிக்கு இத்தனை தூக்க தண்டனை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் ரெண்டு பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க தானே, ஏன் இத்தனை பேர் அடிச்சுக்கணும், இத்தனை பேர் கொள்ளணும்? ஆக மதம் சொன்னாலே அது கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி தோழர் கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு, மதங்கிறது மனுஷனுக்கு அபிடின்னு சொல்லிட்டு. ஒரு அபிடியை தின்னவனுக்கு எவ்வளவு போதை வருமோ மத நம்பிக்கை ஊட்டுறவனுக்கு அவ்வளவு போதை வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே மனிதனால் படைக்கப்பட்ட மதங்கள் மனிதனுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறதா அப்படி இல்ல மனிதனுக்கு எதிரான செயல்கள் செய்துட்டு இருக்கா? இது தேவைதானா? மதங்கள் மனிதனுக்கு தேவைதானா? அதாவது மதம் மனிதனால் தான் படைக்கப்பட்டது. கடவுள் படைச்சிருந்தாருன்னு சொன்னா ஒரு மதத்துக்காரங்களும் இதுக்கு அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இது சண்டை வருது அப்படிங்கிறது அந்த அவருடைய கேள்வி. இதுவும் ரொம்ப ஆழமாக நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சண்டை வருதுன்னு சொல்றாங்கல்ல, அது மதங்களுக்கு மத்தியில மட்டும் வர்றதில்லை, மதங்கள் இல்லைங்கிறவங்களுக்கு மத்தியிலையும் சண்டை இருக்கிறது. லெப்டுக்கும் ரைட்டுக்கும் சண்டை நடந்திருக்கு. அவங்க அதே காரல் மார்க்ஸ் சொன்னீங்கல்ல, அந்த காரல் மார்க்ஸ் மதங்களை போதைன்னு சொன்னாரு. அந்த மார்க்சியமும் போதையா போச்சா இல்லையா? மார்க்சியம் கூட லெப்ட் மார்க்சியம் சரியா, ரைட் மார்க்சியம் சரியா, அதை விட எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய மாவோயிசம் சரியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிச்சு கொண்டு இப்ப மேற்கு வங்காளத்தில் அடிச்சுக்கிட்டு சாவுறது யாருன்னு கேட்டா மாவோயிஸ்டுகளும் இடதுசாரிகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கம்யூனிஸ்டம் தான். அப்ப கம்யூனிசம் காரல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டவங்க தான். அப்ப காரல் மார்க்ஸ் வழிவந்தவங்க அடிச்சுக்கிட்டாங்க, மதத்தினாலதான் அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா மதம் இல்லைன்னு சொல்றவங்க அடிச்சுக்க கூடாதா இல்லையா? அப்ப சைனா ரஷ்யா இவ்வளவு பெரிய சக்தியா ரெண்டா பிரிஞ்சாங்களே, அவங்க லெப்ட் கொள்கையிலும் இவங்க ரைட்டு கொள்கையா போய் இப்ப ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் விட்டாங்க. அப்ப கம்யூனிஸ்டமா இருந்து பிரிஞ்சாங்களே, அதுக்கு என்ன பேசிக் என்ன காரணம்? மதம் தான் இல்லதுன்னா உங்களுக்கு. சீனாவுக்கும் மதம் கிடையாது, ரஷ்யாவுக்கும் மதம் கிடையாது, அவங்களுக்குள்ள சண்டை காரணம் என்ன, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு ஒரு அமைப்பை உண்டாக்குனாங்க, திராவிட கழகம்னு சொல்லி. அந்த திராவிட கழகத்துக்காரங்க அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எத்தனை ஊர்ல திராவிட கழகத்துக்கும் பெரியார் திராவிட கழகத்துக்கும் சண்டை. அவரும் பெரியார் வழி தான், இவரும் பெரியார் வழி தான், அவருக்கும் கடவுள் இல்லதான், இவருக்கும் கடவுள் இல்லதான். என்ன செய்யறாங்க? அவர் தங்கராசு தலைமையில ஒரு கூட்டம், கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில ஒரு கூட்டம், வீரமணி தலைமையில ஒரு கூட்டம். அப்ப இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா கடவுள் இல்லைங்கிறவங்க, கடவுள் இல்லைன்னா சண்டை போடக்கூடாதுல, மதம் வேணான்னு சொன்னவங்க சண்டை போடாம இருக்கணுமா இல்லையா? சண்டைங்கிறது மதத்தினாலையும் வரும், மதம் இல்லை என்றாலும் வரும், மொழியினாலையும் வரும். இப்ப இங்க தமிழ்நாட்டுக்காரன் கர்நாடகத்துக்காரன் சொல்லிட்டு தண்ணி தர மாட்டேங்கிறான் இல்லையா? ஒரு இந்தியா தானே, ஒரு மதம் தானே. கர்நாடகத்துக்காரனும் பெரும்பாலும் இந்துக்கள் தானே, தமிழ்நாட்டில் உள்ளவனும் பெரும்பாலும் இந்துக்கள் தானே. இவன் பேசுறது தமிழ், அவன் பேசுறது கன்னடம், தண்ணி தர முடியாதுங்கிறான். அப்ப ஒரு நாடா இருந்தா கூட அப்ப மொழிதான் மேட்டர். இருப்ப கர்நாடகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் தண்ணி போகுது, ஒரு இடத்துல உற்பத்தி குடகுமலையில உற்பத்தி ஆகுற தண்ணி கூட நிக்கல, கர்நாடகம் பூரா போகுது. அது கன்னடம் பேசுறவனுக்கு தமிழ்னு வருவா உனக்கு தர மாட்டேங்கிறான். அப்ப சண்டை மொழியில தானே வருது. இப்ப பாலாத்து பிரச்சனைக்கு மொழி தானே காரணம். பாலாறு பிரச்சனை நடக்குது, ஆந்திராவுக்கு பாலாறு நடக்கிறத, முல்லை பெரியாருக்கு தமிழ்நாட்டுக்கு சண்டை நடக்குது, அதுக்கு மேட்ரு என்ன? அப்ப என்ன பண்றான்னா மொழி சண்டையாவது. இப்ப சண்டை காரணம் என்ன? நீ மலையாளி தமிழனுக்கு தண்ணி தருவானா? அப்ப தமிழனுக்கு கன்னடத்துக்காரன் தண்ணி தருவானா? அப்ப இதான ஒரு மேட்டராக போகுது. அப்ப என்ன வழங்குது? மொழியினாலையும் சண்டை வரும். உன் மொழி வேற என் மொழி வேற என்றால் சண்டை வந்துவிடும். மொழியினால மட்டும் வராது, மாவட்டத்தினால வரும்.
வேலூர் மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு தண்ணியை கொண்டு போனா மறிக்கிறான். அடே எங்க ஊர் தண்ணி எப்படி அங்க கொண்டு போற? ஒரே மாநிலம். காரைக்குடியில இருந்து திருப்பத்தூருக்கு தண்ணி கொண்டு போனா ஒரே சிவகங்கை மாவட்டம் தான் காரைக்குடியும் திருப்பத்தூரும் 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், பக்கத்து ஊரு. காரைக்குடியில இருந்து குடி தண்ணியை திருப்பத்தூர் கொண்டு போனா அங்க உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்கிறான். எங்க ஊர் தண்ணி போக கூடாது. 2 பேர் மதத்தால் ஒண்ணு, மொழியால் ஒண்ணு, மாநிலத்தால் ஒண்ணு, நாட்டால் ஒண்ணு, மாவட்டத்தால் ஒண்ணு, தாலுகாவால் ஒண்ணு, ஆனா தண்ணி ஊரால் வேற. அப்ப ஊரால் வேறுபட்ட காரணத்தை தண்ணி தர மாட்டேன் அடிச்சுக்கிட்டானா இல்லையா? அப்ப குடி தண்ணி தானே கேட்கறான். கூட இருக்கிற தண்ணிய இன்னொரு ஊருக்கு கொடுத்தோம்னு சொன்னா எனக்கு குறைஞ்சு போயிருமேங்கிறான். அப்ப என்ன விளங்குது? அப்ப மதத்துக்கு அடிச்சுக்கிறான், மொழிக்கு அடிச்சுக்கிறான், மாவட்டத்துக்கு அடிச்சுக்கிறான், ஊருக்கு அடிச்சுக்கிறான். ஊர் மதத்துல இருந்துகிட்டு ஜாதிக்கு என்ன செய்யறான்? அடிச்சுக்கிறான். அதெல்லாம் விடுங்க. ஊர் அப்பனுக்கு பிறந்துட்டு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான் ஊர் ஜனலத்துக்கு. அப்ப சண்டை எங்க வருது? அப்பன் ஒண்ணு, அத்தா ஒண்ணு, மதம் ஒண்ணு, மொழி ஒண்ணு, இனம் ஒண்ணு, குலம் ஒண்ணு, நாடு ஒண்ணு, தேசம் ஒண்ணு, எல்லாம் ரத்தம் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு. ஆனா இந்த ஜான் எனக்கா உனக்கா? அண்ணனுக்கு எதிராக தம்பி அருவாளை தூக்குறான், தம்பிக்கு எதிராக அண்ணன் அருவாளை தூக்குறான். என்ன விளங்குன்னு? இந்த சண்டை முஸ்லீம் சண்டை போட்டா மட்டும் நீங்க என்ன செய்யறீங்க? இஸ்லாத்துல அல்ல இந்துக்கள் மதத்துல சண்டை போட்டா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இது கரெக்ட் நம்ம நினைக்கிறதா இருந்தால் மதவாதிகள் மட்டும் சண்டை போட்டு மதத்துக்கு வெளியே உள்ளவங்க சண்டை போடாம இருந்தால் பாத்தீங்களா இங்கெல்லாம் சண்டை இருக்குதா, இங்க மட்டும்தான் இருக்குன்னு நம்ம கேட்கலாம். எங்கும் வியாபித்து இருக்குமே. ஆனால் அது காரணம் அதுவா? அவங்கிட்ட உள்ள பலவீனம் காரணம். இது அம்பட்டுக்குமே காரணம் என்ன? இந்துக்களுக்கு மத்தியில சண்டை வந்தால் இந்து மதம் காரணம் இல்லை, முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை வந்தால் முஸ்லிம் மதம் காரணம் இல்லை, கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில சண்டை வந்தால் கிறிஸ்துவ மதம் காரணம் கிடையாது. அதே மாதிரி பகுத்தறிவாளருக்கு சண்டை வந்தால் அதுவும் பகுத்தறிவு காரணம் கிடையாது. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு புரிய வேண்டிய விதத்தில் ஒருவருக்கு புரியல. எந்த மதத்துல? இஸ்லாம் மதத்துல உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவுங்கன்னு குரான்ல இருக்குதா? அப்படி இருந்தா இஸ்லாத்தை குறை சொல்லணும். இந்து மதத்துல உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாவுங்கன்னு ஒரு கான்செப்ட் இருந்தா இந்து மதத்தை நீங்க அதுல சம்பந்தப்படுத்தலாம். இந்து மதம்னு சொல்லிக்கிட்டு அவன் ஏதாவது கிறுக்கு போய் எவனா செஞ்சான்னு சொன்னா அதை எதுக்கு நீங்க மதத்துல கொண்டு சேர்க்கறீங்க? எந்த மதத்துக்காரன் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை அந்த மதம் சொன்னாதான் மதத்துல சேர்க்கணும். சேர்க்கணும். அந்த மதமே சொல்லுது. எப்படி சொல்லுது? நீ வெட்டு, நீ குத்து, நீ சாவு அப்படின்னு சொன்னா இந்த மதம் தான் காரணம்னு சொல்லிட்டு போங்க. அந்த மதம் அண்ணனா இருப்பா, தம்பியா இருப்பா, சகோதரனா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் இருக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யறது? இதான் மேட்ரு. அதனால இந்த மதங்களை மனுஷன் உண்டாக்குறான்னு சொல்ற வாதத்தை வைத்துக் கொண்டு சண்டை சச்சரவை தான் காரணம் காட்டுறீங்க. சரியாக மதத்தை புரிஞ்சுக்கிட்டா சண்டை வராது. காரணம் என்ன? அந்த மதம் என்ன சொல்லுதுங்கிற அந்த கான்செப்டை கரெக்டா புரிந்து கொண்டார்களே. ஆனால் இது அடிச்சுக்கொள்ள சொல்லுதா? ஒருத்தன் தாகமா இருக்கும்போது தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் எது எனக்கு சொல்லுங்க. எந்த மதமாவது அடுத்தவனுக்கு தாகம் இருந்தால் உங்ககிட்ட உபரியா இருந்தா தண்ணி கொடுக்காதேன்னு இஸ்லாத்துல சொல்லியிருக்கா? இந்து மதத்துல சொல்லியிருக்குதா? கிறிஸ்துவ மதத்துல சொல்லியிருக்குதா? புத்த மதத்துல சொல்லியிருக்குதா? சீக்கிய மதத்துல சொல்லியிருக்குதா? அப்ப ஏன் தண்ணி தர மாட்டேங்கிறான்? ஒரு மதத்துல இருக்கக்கூடிய அதே மதத்துல சேர்ந்த ஒருத்தனுக்கு குடி தண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப மதத்தை எப்படி காரணமா சொல்லுவீங்க? எந்த மதம் வெட்டிக்கிட்டு கொள்ள சொல்லுது? எந்த மதம் உதவி செய்யாதுன்னு சொல்லப்படுது? அப்ப மதத்துக்கு வெளியே போய் கொண்டு மதத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு மதத்துக்கு வெளியே நின்று கொண்டு என்ன செய்யறான்? அவன் சண்டை போடுகிறான். அவ்வளவு வேணாம். இந்துக்கள் குடிக்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் பேரு குடிக்கிறாங்க. முஸ்லிம்கள் குடிக்கிறானா இல்லையா? கொஞ்சம் பேரு குடிக்கிறான். கிறிஸ்தவர்கள் குடிக்கிறானா இல்லையா? குடிக்கிறான். குடிக்க சொல்லி மதம் சொல்லுதா? இல்ல. மதம் என்ன சொல்லுது? பஞ்சமா பாதகத்துல கொண்டே அதை வச்சிருக்குது. ஆனாலும் குடிக்கிறான். அப்ப குடிக்கிறான்னு சொன்னா அதுக்கு காரணம் மதமா? அதான் குடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒழுங்க. அப்ப இவன் மதத்தை ஒரு மிஸ்யூஸ் பண்றான், அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அல்ல புரியாம இருக்கிறான். அதுதான் காரணமே தவிர அந்த சண்டைகளை வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அந்த குர்திஸ்தான்ல உள்ளவனு, ஈராக்ல உள்ளவனு சொன்ன அந்த சன்னின்னு சொல்லக்கூடிய சண்டை போடுறான். அது காரணம் என்ன? 2 பேருக்கு இஸ்லாம் தெரியலன்னு அர்த்தம். 2 பேருக்கும் இஸ்லாத்துடைய கான்செப்ட் அவனுக்கு புரியலன்னு அர்த்தம். 2 பேரும் குரானை படிக்கலன்னு அர்த்தம். குரான் படி வாழலன்னு அர்த்தம். முஸ்லீம்ல குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நீங்க கல்யாணம் பண்ணா பொம்பளைக்கு நீங்க டவுரி கொடுங்கன்னு எங்களுக்கு மார்க்கத்தில் இருக்குதுங்க. நாங்க மேரேஜ் பண்றதா இருந்தா ஆண்கள் பொம்பளைங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்க மார்க்கத்தில் இருக்குது. ஆனா எங்க கல்யாணங்களை பாத்தீங்கன்னு சொன்னா பொம்பளைகிட்ட கேட்கறோம், குரானுக்கு மாத்தமா போறான். அதுக்கு இஸ்லாம் காரணமா? இவன் செய்யறது இஸ்லாத்தை மீறிக்கிட்டு ஒருத்தன் செய்யறான், முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு செஞ்சா அது இஸ்லாம் பொறுப்பே இருக்குமா? அதை வேணான்னு சொல்லுது, கொடுக்கான்னு சொல்லுது. அப்ப இவன் பேருக்கு ஏமாத்துறான். மதத்தை சொல்லிக் கொண்டு இப்படி சொல்லலாம், மதத்தை சொல்லிக் கொண்டு ஏமாற்றக்கூடியவர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள் சொல்லுங்க. நம்ம ஒத்துக்குவோம். மதம் சொல்லுதுன்னு சொல்றாங்க, அந்த மதத்துடைய டெக்ஸ்ட காட்டணும். இந்த குரான்ல இந்த மாதிரி சண்டை போட சொல்லுது,
குர்ஆன்ல குடிக்க சொல்லுது, பகவத்கீதையில அப்படி சொல்லுது, அது பைபிள்ல எப்படி சொல்லுதுன்னு காட்டி அதுவே ஆதரிச்சா தான் நீங்க என்ன செய்யணும், மதத்து மேல பழிய போடணும். பேரு கே இந்திரா. ஊரு சொந்த ஊரு கேரளா. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். ஹிந்து முஸ்லீம் கல்யாணம் பண்ணா ஹிந்து சேர்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் சேர்க்கிறாங்க. முஸ்லீம் இந்து கல்யாணம் பண்ண ஏன் சேர்க்க மாட்டேங்க சார்? அது எனக்கு கேள்வியா இருக்கணும். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு இந்து பெண்ணு ஒரு முஸ்லீம் பையன் அல்லது முஸ்லீம் பொண்ணு இந்து பையன் விரும்புறாங்கன்னு வைங்க, அதையே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க ஜமாத்துல. நாங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல, நீங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேள்வி. இது மேலோட்டமாக இது பார்க்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது இதுல ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம்னு கேட்டா, திருமணம் செய்யறது என்பது மற்ற உறவு மாதிரி கிடையாது. ரெண்டு ஆணும் நண்பர்களா இருக்கிற மாதிரி, ஒரு பெண்ணும் தோழிகளா இருக்கிற மாதிரியான உறவு இல்ல திருமணம்ங்கிறது. திருமணம்ங்கிறது அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு தலைமுறைய, ஒரு சந்ததிய, ஒரு புதிய ஜெனரேஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு உறவு. அப்படி உண்டாக்கக்கூடிய உறவாக இருக்கும் பொழுது அதுல காலமெல்லாம் அவங்க நண்பர்கள் சேர்ந்துகிட்டே எப்பவும் இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒருக்கா சந்திக்கிற நண்பர்கள், மாசத்துக்கு ஒருக்கா சந்திக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு வேலை வெட்டி கிடைச்சுன்னு 5 வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருப்பார்கள், சந்திக்காம போகக்கூடியவர்கள்லாம் இருப்பார்கள். இது எல்லா நேரத்திலையும் ஒன்றாகவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இல்லைன்னா அப்படி போயிடுவாங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு இடத்துல ஒன்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவாக இந்த குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைங்கிறது இருக்கிறது. இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேரத்துல திருமணம் பண்ண துவக்க ஆரம்ப நேரம் இருக்குதுல, ஆரம்ப நேரத்துல யாருக்கும் யாருடைய குறையும் தெரியாது. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு 30 நாளைக்கு என்ன எது செஞ்சாலும் நல்லதா தெரியும், வழங்குதா. ஒரு 60 நாளைக்கு ஓரளவுக்கு என்ன இருக்கு, எந்த குறையும் புருஷனுடைய பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டியுடைய குறை புருஷனுக்கு தெரியாது, எல்லாமே ஒரு டிஃபரெண்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு டைம் இருக்கிறது, ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு டைம் இருக்கிறது, அல்ல ஆர்வம் குறையக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரக்கூடிய நேரத்துல இந்த ஒரு மேற்று விபரீதமாக ஆகும். எந்த மேற்று? இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? நான் அந்த பேர் தான் வைப்பேன், அந்த பேர் தான் வைப்பேன், இந்த குழந்தைய பள்ளிவாசலுக்கு தான் அனுப்புவேன், இல்ல கோயிலுக்கு தான் அனுப்புவேன். இந்த குழந்தைக்கு என்ன செய்வது, அதை எப்படி கொண்டு போவது என்பதுல அவங்க சண்டை போட்டா இவன் மெண்டலாகி போயிடுவான். அவங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை என்னவாயிரும், அந்த ஜெனரேஷனை என்ன செய்யும், பாதிக்கும். அவனுக்கு ஒரு இதாகி போயிடும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த மத நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கை மற்ற நம்பிக்கைகளுக்கு மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க. என்ன வேறுபாடு? இப்ப சைவத்துக்கும் அசைவத்துக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி உள்ளது. இப்ப அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சைவத்தை சாப்பிடுவாரு, அசைவம் சாப்பிட்ற ஆள் இருக்காருன்னு வைங்களேன், பிரியாணி கறி மீன்லாம் சாப்பிடக்கூடியவர் கத்திரிக்காய் சாப்பிடுவாரு. ஆனா கத்திரிக்காய் தான் சாப்பிடக்கூடியவர் கறியை சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. அப்ப சைவம் சாப்பிடக்கூடியவர் அசைவத்தை தப்புன்னு சொல்றாரு. நல்லா விளங்கிக்கிறங்க. சைவ உணவு சாப்பிடுறவருடைய கொள்கை என்ன? சைவம் சரி, அசைவம் சரி இல்லை, அது அவருடைய கொள்கை. அசைவ கொள்கைக்காரருடைய நம்பிக்கை என்ன? அசைவமும் சைவமும் சரி, அசைவம் தான் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அசைவம் சாப்பிடுறவருடைய கொள்கைக்கு அர்த்தம் என்ன? அசைவத்தையும் சாப்பிடலாம், சைவத்தையும் சாப்பிடலாம். நல்லா விளங்கிக்கிற வித்தியாசம். அப்ப அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுறாங்க இல்லையா, இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் மட்டும் தானே சாப்பிடுவாங்க? இல்ல, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. அப்ப அசைவம் சாப்பிடுறவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, நாங்கள் அசைவமும் சாப்பிடுவோம், சைவமும் சாப்பிடுவோம். சைவம் சாப்பிடுறவங்க கருத்து என்ன? சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்து. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஒரு சைவ வீட்டுக்காரர் வீட்டுல ஒரு அசைவத்துக்காரர் விருந்தாளியா வர்றாரு. எங்க வீட்டுக்கு விருந்து வந்தீங்கன்னா நான் சைவ சாப்பாடு போட்டா நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, பிரச்சனை இருக்காது. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அசைவம் சாப்பிடுவேன். உதாரணத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன், உதாரணத்துக்கு வேண்டி நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு வைங்க. நான் உங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிரியாணி தரலாமா? நீங்க தரக்கூடாதுங்க. நான் சாப்பிட மாட்டேங்கும் போது எனக்கு அதை வைக்கிறது என்னை மதிக்கிறது கிடையாது. அப்ப நான் அது ஒத்து போக மாட்டேங்குது. சைவம் அசைவம் ஒத்து போகுதா? போக மாட்டேங்குது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை எடுத்துக்கிறங்க, எல்லாமே சரின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த கடவுள் விஷயமாக அவங்க கொஞ்சம் பிராடா இருக்கிறாங்க.
எதை வேண்டாலும் வணிக்க, விநாயகர் வேண்டாலும் வணிக்க, முருகன் வேண்டாலும் வணிக்க, சிவன் வேண்டாலும் வணிக்க, சூரியன் வேண்டாலும் வணிக்க, சந்திரன் வேண்டாம், அது அல்லாவும் சேர்த்து வணங்கிட்டு போ. அவங்களுக்கு என்ன, எதை வேண்டாலும் வணங்கி கொள்ளலாம்ன்ற ஒரு பரந்த எண்ணத்துல இருக்கும் பொழுது அதுல ஒரு ஆள் அல்லாஹ் ஆயிடுறாரு. அல்லாஹ்னு வணங்கிட்டு போ, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்க கொள்கை. முஸ்லீம் கொள்கை எப்படி இருக்கு, சைவ மாதிரி இருக்குது. இதுதான் வணங்கணும், வேற எதையும் சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி எப்படி இருக்கு முஸ்லீம் கொள்கை? அல்லாஹ் தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கக்கூடாது. அப்ப வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையா இருந்தா எப்படி மேட்சாகும் ரெண்டு? மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கெல்லாம் ஒத்து போயிடும் வணங்குதா, அவங்க அந்த அதுல வந்து கொஞ்சம் பிராடா போயிடுறாங்க. நாங்க எப்படி இருக்கிறோம்னு கேட்டா ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அந்த கடவுளை தவிர வேற ஒன்னையும் வணங்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப வணங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட வேண்டிய நிலை வருமா வராதா? எப்படி இங்க புருஷன் அந்த போய் என்ன செய்யணும், நீ என்ன வணங்குறாலும் வணங்க கூட தப்பு, இது என்ன கடவுளா, இதே உன்னை படைச்சால வணங்கு, நீ நான் படைச்சிட்டு வணங்குறேன்னு கேட்டா அந்த பொம்பளை அல்ல இந்த புருஷன் கேட்டா நாளைக்கு வாழ்க்கையா இருக்குமா? அது கல்யாணம் சந்தோஷமா இருக்குதானே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி உட்காந்துட்டு என்ன செய்யறது, புருஷன் முஸ்லீமா இருந்தான்னு வைங்க, கொண்டாடி முஸ்லீம் இல்லைன்னு வைங்க, என்ன செய்வான், நீ என்ன படத்தை வணங்குற, நீ என்ன கல்ல வணங்குற, அது ஒன்றும் கடவுளா, நீ தானே பிரிந்து போட்டு வந்த, நீ தானே அதை படைச்ச அப்படின்னு என்னதையா கேட்டான்னு வைங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறமேலு அதான் சண்டை, அப்புறம் பஞ்சாயத்து ஆயிரும், அங்கதான் போயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த ஜாதி மாதிரி எதை பிரிக்கல, ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் ஆணோ முஸ்லீம் பெண்ணோ நீ ஒரு ஆளை விரும்புற, முஸ்லீம் அல்லாதவர் விரும்புறேன்னு சொன்னா ஒரு முடிவெடு. என்ன முடிவெடுக்கணும், இது ஒத்து வராத ஒரு விஷயம், ஒண்ணு இஸ்லாம் எனக்கு வேணான்னு அங்கிட்டு போயிரு, ஒத்துமையாவது இருப்பீங்க. யாராச்சும் எப்படி போனா நாங்க விரட்டி தெரியுமா, போனா போயிட்டு போ, உங்களுடைய நன்மையை கருதி நீங்க இருந்தா இருக்கலாமே தவிர கட்டாயப்படுத்த முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ உனக்கு நன்மை கிடையாது, நீ என்ன செய்யணும், ஒரு முஸ்லீம் ஆணோ முஸ்லீம் பெண்ணோ முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் விரும்பினாருன்னு சொன்னா என்ன செய்வோம், வந்தா இப்ப ஒத்து வராது உனக்கு, நீ இங்கே அங்கே ஆத்துல ஒரு கால் சேர்த்துற வச்சுன்னா உன் வாழ்க்கை நடகம் தான், உன் புள்ள குட்டியில இருந்து வாரிசுல இருந்து சொத்து பிரச்சனை வரைக்கும் எல்லாம் பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். இந்த அடிப்படையெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கொள்கை முரண்பாடு உள்ள விஷயத்தோடு திருமணம் செய்யாதீங்க. ஒண்ணு என்ன செய்யுங்க, அவங்கள இந்த ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க, அவர் தலித்தார் கட்டி சத்தியாரா யார வேணாலும் இருக்கட்டும், இந்த ஒரு கடவுள் தான் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஓடியாந்துடுறாங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு போங்க. இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, குர்ஆன்ல இருக்கிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது. கத்த பையன ருசுது மினல் கையி, நேர் வழி எது தவறான வழி என்று தெளிவாக இருக்கிறது, நீ புரிஞ்சிக்க, கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு குர்ஆன்ல சொல்ற காரணத்தினால யாரையும் இஸ்லாம் வந்து கம்பல்லாம் பண்ணாது. ஐயா, ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு மன்னர் முகமது நபியை தேடி போனாரு. அப்ப இடைப்பட்ட காலத்துல இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ வந்து கேரளா வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்குதுங்க. இந்த கேரளால எருமேலி என்ற இடத்துல ஒரு மசூதியா அந்த தர்காவுன்னு தெரியல, அங்க வந்து வாவர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. வாழ்ந்த காலத்துல வந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கடவுள் கூட நண்பரா இருந்தாரு. இருந்து 2 பேர் சேர்ந்து அசுரர்களை எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்துலயும் அந்த மாதிரி இடம் நடந்துன்னு இருக்காங்க. அந்த மசூதியில வந்து விபூதி எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒன்று வரலாற்றுல இருக்குதுங்களா, இல்லை இடைப்பட்ட காலத்துல ஜனங்க வந்து ஏற்படுத்தின ஒரு கதையா, அது சரியான ஒரு இது தெரியலைங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அந்த கொஞ்சம் சொல்லுங்க. சபரிமலையிலையா? ஆமா, சபரிமலையிலைங்க. அதானே? அதுதான் ஐயா. சபரிமலையில போனா கீழே வந்து பாவர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கும். அந்த தர்காவில் போய் இந்துக்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க, மேலே போவாங்க. ஐயப்பனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இந்த தர்காவில் உள்ள ஆளை பார்த்துட்டு தான் போறேன்னு சொல்லி போவாங்க. அப்ப இது வந்து இஸ்லாத்துல இருக்குதான்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தனை தான் வணங்கணும்ன்றது எங்க மார்க்கத்தினுடைய கொள்கை. தர்காங்கிறது செத்து போன ஆளுக்களை புதைச்சி வச்ச இடம், அது இஸ்லாத்துல எங்களுக்கு இடமே கிடையாது. அது ஒரு மனுஷன், அது நாகூர்ல அடங்கி இருந்தாலும் சரி, ஏர்வாடியில் உள்ளதா இருந்தாலும் சரி, நீங்க சபரிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய பாபர் தர்காவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டார், சண்டை போட்டார், அவரை கொண்டு போய் புதைச்சி வச்சுக்கிட்டு அவரை கும்பிடுறாங்க. அதான் விஷயம். அது எங்க மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. விளங்காம, நான் சொன்ன இஸ்லாத்தை அடிப்படை விளங்காம ஏதோ இன உணர்வுல இஸ்லாத்துக்கு வந்த மக்களை வச்சு நினைச்சிட்டாங்க, ஏமாந்து போய் இந்த மாதிரி தர்காக்களை கட்டிட்டு அதுல போய் வழிபட்டு தர்காண்டா நல்லா விளங்கிக்கிறேன்னு. இஸ்லாத்தின் அடிப்படை உங்க எல்லாருக்கும் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியுமா இல்லையா? முஸ்லீம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நம்ம எந்த ஒர்ஷிப் பண்ணுவதா இருந்தாலும் அது அல்லாஹ் தான் பண்ண வேண்டும். அப்படிங்கும் பொழுது நாங்க எங்க நபிகள் நாயகத்தை வணங்கக்கூடாது.
எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தலைவர்னு சொல்றோமே முகமது நபி ப்ராஃபட், அவங்கள கூட நாங்க கடவுளாக நினைவு. முகமது நபியே எங்க கவலையை போக்குங்க கேட்கக்கூடாது. முகமது நபியே எங்களுக்கு பிள்ளையை தாங்க கேட்கக்கூடாது. முகமது நபியே எங்களுக்கு நோயை தீர்த்துருங்க கேட்கக்கூடாது. முகமது நபியுடைய சொல்ல கேட்கணுமே தவிர இறைவன்ட்ட தான் கேட்கணும். முகமது நபி எந்த இறைவன்ட்ட கேட்டாரோ அந்த இறைவன்ட்ட கடவுள்கிட்ட தான் நாங்க பிரார்த்தனை பண்ணணுமே தவிர முகமது நபிக்கு தர்கா கிடையாது, முகமது நபிக்கு சந்தனக்கூடு கிடையாது, முகமது நபிக்கு கொடியேற்றம் கிடையாது, முகமது நபி அடக்க சிறந்த உண்டியல் கிடையாது. முகமது நபி அடக்கி இருக்கிற இடத்துல போய்கிட்டு கையை ஏந்துனா சவுதி போலீஸ் பின்னி எடுத்துருவான். இங்க உள்ள விளங்காத மக்கள் தான் தர்காவில் போயிட்டு கையேந்திட்டு இருக்காங்களே தவிர அங்க போய் நபிகள் நாயக அடக்கத்தலன்னு ஒண்ணு இருக்கு, அங்க போய் இப்படி கையை ஏந்தினாட்டு வைங்க, அங்க சுருத்தி போலீஸார் நிற்பான், சவுதி போலீஸ் பின்னி எடுத்துருவான், எங்க அல்லாடக்கல்ன்றான். அப்ப இஸ்லாம்ங்கிறது இதுதான். அதனால இந்த வாவர் தர்காவா இருந்தாலும் சரி, நாகூர் தர்காவா இருந்தாலும் சரி, அது இஸ்லாத்துக்கு எதிரானது. அது இந்த தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு பழக்கம் உண்டாகி போச்சே தவிர இந்தியாவில் இந்த முகலாய விவரம் கட்ட முகலாயர்கள் கொண்டாந்து உண்டாக்கிட்டாங்களே தவிர அரபு நாடுகள்ல எல்லாம் தர்கா கிடையாது. நபிகள் நாயகம் பிறந்த மண்ணுல அவங்க வாழ்ந்த பகுதியில எந்த ஒரு இவங்களோட பெரிய மகான்கள் இருந்தாங்க, ஒரு மகானுக்கு தர்கா கிடையாது. அடக்கஸ்தலம் எங்கேன்னே தெரியாது. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா இறந்த இடத்துல கட்டடம் கட்டக்கூடாது. எங்களுக்கு ஒரு ஆள் இறந்த கிறிஸ்தவர் எல்லாம் கல்லறைன்னு கட்டுறாங்க இல்லையா, அது கட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. மண்ணா தான் கிடக்கும். ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அதை புதைக்குவோம், ஒரு வருஷம் கழிச்சு அதே இடத்துல வேற ஆளை புதைக்குவோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா மக்கி போயிடுவாரு, அந்த இடத்துல வேற ஆளை கொண்டு போட்டு புதைக்குவோம். அப்படித்தான் எங்க மார்க்கத்தில் இருக்கே தவிர இந்த அடக்க ஸ்தலத்தை செத்து போன ஆளுகளை கொண்டாடுறது என்பது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம். எப்படி கல்லு மண்ணு மரம் மட்டையை வணங்கக்கூடாதோ அதே மாதிரி செத்து போன மனுஷனையும் வணங்கக்கூடாது, உசுரோட உள்ள மனுஷனையும் வணங்கக்கூடாது, கடவுள் மட்டும்தான் வணங்கணுங்கிறதுனால அது இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த வாவர் தர்காங்கிறது இந்துக்கள் வந்து அது பெருந்தன்மையா நீங்க செய்றீங்க, சரி அது இதோட ஐயப்பனோட இது ஒன்று சேர்த்துக்கிறோமே அப்படி செய்றீங்களே தவிர எங்க மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம்கள் அதை செய்யக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது. என் பெயர் முனைவர் எஸ் செந்தில்குமார், அரக்கோணத்திலிருந்து வரேங்க. முன்னாடி நீங்க சொன்னது வந்து இறைவனுடைய படைப்பில் அனைவரும் சமம் என்று சொன்னீங்க. கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் மார்க்க வழிபாடு வேற இருக்குன்னு சொன்னீங்க. இந்த தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? அதே சமயம் மற்ற கோயில்களுக்கு நாங்க எல்லாம் போலாம், ஆனால் தர்காவுக்கோ அல்லது பள்ளிவாசலுக்கோ நாங்க வரும்பொழுது எங்களை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? குறிப்பாக பெண்களை தொழுகைக்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதனுடைய தர்காவுக்கும் பள்ளிவாசலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கேட்கிறார். பள்ளிவாசல் என்றால் சுத்தமான எந்த ஒரு வழிபாட்டு சின்னங்களும் இல்லாத காலியா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் பேர் தான் பள்ளிவாசல். அது ஒண்ணுமே இருக்காது. பள்ளிவாசல் சுத்தமா இருக்குமே தவிர அங்க வழிபடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, சும்மா செவர் தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. தர்காங்கிறது என்னன்னு கேட்டா செத்து போன ஆட்களுடைய சமாதி அங்க இருக்கும். தர்கான்னு சொன்னா ஒரு மனிதரை புதைச்சி வச்ச சமாதி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தர்கா. சமாதிக்கு மாதிரி ஒண்ணும் இல்லாம நம்ம கூட்டமா சேர்ந்து வணங்க ஒரு இடம் வேணும், அந்த இடம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு கட்டப்படுமையானால் அதுக்கு பேர் பள்ளிவாசல். தர்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல இல்லைன்னு முதல்ல சொல்லியாச்சு. பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதுல பெண்கள் வரலாமா, முஸ்லிம் அல்லாதவங்க வரலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு முஸ்லிம் அல்லாதவங்க தாராளமா வரலாம். நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லிம் அல்லாத மன்னர்கள்லாம் நபிகள் நாயகத்தை பார்க்க வருவாங்க. நபிகள் நாயகம் ராஜாவாகவும் இருந்தாங்கல்ல, அவங்க எங்க மக்களை சந்திப்பாங்கன்னா பள்ளிவாசல சந்திப்பாங்க. நபிகள் நாயகம் சக்கரவர்த்தியா இருக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல் அரண்மனைலாம் இல்ல, குடிசைதான். பெரிய இடத்துல ஒரு தட்டுப்பந்தல் போடப்பட்ட இடம் தான் பள்ளிவாசல், அதுதான் அவங்களுடைய அரண்மனை, அதுலதான் தர்பாரே நடக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய நேரத்துல பிற நாட்டு சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் வருவாங்க நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி. ஆக பள்ளிவாசல் வரக்கூடாது அப்படின்னு வேற ஒரு இடத்துல போய் பார்க்க மாட்டாங்க, பள்ளிவாசல்ல வர சொல்லி அங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றுவதெல்லாம் பள்ளிவாசலோட ஒரு பகுதி இருக்கும், அதுதான் குற்றவாளிகளை அடைச்சி போடுற இடம், குற்றவாளிகளை தண்டிக்கிற ஒரு இடம், அதுவாகவும் அந்த பள்ளிவாசல் தான் இருந்தது. அதனால நபிகள் நாயகம் காலத்துல வந்து முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் பள்ளிவாசல் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட நம்ம நாட்டுல விவரம் இல்லாதவங்க தான் தடுக்கிறாங்களே தவிர மேலை நாடுகள்ல உள்ள பள்ளிவாசல்ல எல்லாம் எல்லா மக்களும் போய் பாக்குறதுக்கு போறாங்க, அனுமதிக்கிறாங்க. நீங்க கூட ஜார்ஜ் புஷ் கூட ஒரு பள்ளிவாசல் போய் என்ன செய்வாரு, தொழுவதெல்லாம் போய் பார்ப்பாரு, அதான் பார்த்திருப்பீங்க. அந்த மக்கள் யாருமே தடுக்க கிடையாது. ஜார்ஜ் புஷையே தடுக்காடி வேற யாரும் தடுக்க இயலுமா? ஒரு ஆளை தடுக்கிறதா ஜார்ஜ் புஷ் தான் தடுக்கலாம். அவர் எந்த விதமான மனித நாகரிகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளு, அது எந்த மதத்திலையும் அவர் அங்கீகரிக்க கூடாது. அவர் போய் பள்ளிவாசலுக்கு போறது என்ன செய்யல, அந்த மக்கள் யாருமே
தடுக்கல. பள்ளிவாசல்ல யாரும் அப்ப வந்தா தான் நாங்க என்ன செய்யறோம் எப்படி வழிபடுறோம் உங்களுக்கு தெரியும். இஸ்லாமுடைய தொழுகை உங்களுக்கு என்னன்னு தெரியாதுல்ல. இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப பள்ளிவாசல்ல என்ன நடக்குது ஒவ்வொரு வழிபாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கறாங்க. ஒரு போன தானே செய்யும் தெரியும். அதனால எங்க மார்க்கத்தில் அதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. தாராளமா முஸ்லீம் அல்லாதவங்க வரலாம். எங்களுடைய நிர்வாகத்துல ஒரு 50-60 பள்ளிவாசல்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிறது. அதுல எல்லாம் எல்லாரும் என்ன செய்யறாங்க வர்றாங்க. யாரையும் நாங்க தடுக்க மாட்டோம். அதுல ஒண்ணு குழப்பம். இங்க கூட இங்க மர்க்கஸ் இருக்கா? எந்த இடத்துல இருக்கு? இங்க எங்களுடைய பள்ளிவாசல் இங்க இருக்கிறது. இவங்க விளங்காத மக்கள் இருக்காங்க, தர்கா போற கூட்டம். அவங்க வேணா உங்களை விளங்காம தடுப்பாங்க. நீ எங்க பள்ளிவாசல் நீங்க வாங்க என்ன செய்யுங்க, நாங்க அதை மாத்திட்டு இருக்கிறோம். எங்க மக்களுக்கு சொல்லி மாத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஆண்களோடு சேர்ந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சேர்ந்து நிக்க கூடாது. எங்க மார்க்கத்துல முதல்ல ஆண்கள் நிக்கணும், பின் வரிசையில பெண்கள் நிக்கணும். பள்ளிவாசல்ல ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் காலம் முழுசும் தொழுகை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட அரபு நாட்டுல பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க. இன்றைக்கும் கூட மலேசியாவுல மலேசியா முஸ்லீம் நாடு தானே, அங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு போறாங்க. இந்த நாட்டுல உள்ள முஸ்லீம்கள் தான் விளங்காம, அவங்க தான் நான் சொன்ன பேசிக்கா அவங்க வரல. அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு குரான் தமிழ்ல படிக்காம அவங்க இஷ்டத்துக்கு தர்கா வந்துச்சுன்னா பாத்துக்கிறீங்களா, அல்லாஹ் வணங்குற ஒரு மார்க்கு தர்கா வருமா? பேசிக்கா இஸ்லாத்துக்கு வரல. ஏதோ ஒரு இன விடுதலைன்னு வந்துட்டு அதை பூரா இங்க செய்ய பாக்குறான். அங்க தேர் இழுத்தா நான் அங்க கூடு இருப்பேன், அங்க உண்டியல் வச்சு அங்கேயும் உண்டியல் வைப்பேன், அங்க திதி தேவசம்னா நான் கட்டம் பாத்தியா ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தானே தவிர இஸ்லாத்தினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு வராதனால சில விஷயங்கள் நுழைஞ்சு போச்சு. அப்ப இங்க சில விஷயங்கள் நுழைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அது வேற ஒரு தாக்கத்தினால வந்தது, எங்க மார்க்கத்தினால வந்தது கிடையாது. எங்க மார்க்கத்தில் என்ன செய்யலாம், 5 வேளை தொழுகைக்கு பெண்கள் வரலாம். எல்லா கேரளாவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கவர்னர் பாத்திமா பிபி இருந்தாங்களே, தமிழ்நாடு கவர்னர், அவங்க எல்லாம் போய் கேரளாவில் பள்ளிவாசல தொழுகிற படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க கவர்னரா இருக்கும் பொழுது கேரளாவில் உள்ள பெரிய பள்ளிவாசல்ல போய் அவங்க தொழுகை நடத்தின படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் மாறிடும், அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ல 5 வேளை தொழுகைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கெல்லாம் பெண்கள் வர்றாங்க. இந்த உரைகள்லாம் கேட்கறாங்க. இது எல்லா இடத்துலையும் இப்ப அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நாங்க இந்த பிரச்சாரத்தை ஒரு 20-22 ஆண்டுகளாக நாங்க செஞ்சு குரான்ல உள்ளதெல்லாம் எடுத்து காட்டின பிறகு எங்க மக்கள்கிட்ட ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருந்தாலும் இப்ப நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல எல்லா பள்ளியிலும் இந்த நிலைமை வந்துடும். தமிழ்நாட்டிலையும் அந்த நிலை வந்துடும். பெண்கள் பள்ளிக்கு வரலாம். ஆனா என்ன வித்தியாசம்னா, ஆண்கள் கண்டிப்பா வரணும், பெண்கள் வரலாம். கண்டிப்பா வரணும்னா கஷ்டமாயி போயிடும். உங்களுக்கு புள்ள குட்டி வச்சிருப்பாங்க, பால் கொடுப்பாங்க, அது விட்டு வர முடியாது. ஒரு ஆம்பளைக்கு அப்படி கிடையாது. அதனால ஆம்பளை கண்டிப்பா வரணும், பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கிறது. பெண்கள் வீட்டில் தொழுதுக்கலாம், விரும்பினா வரலான்னு அவங்க சிரமத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி அப்படி வித்தியாசம் இருக்கே தவிர வருவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. என் பெயர் லோகநாதன், அரக்கோணத்தை சேர்ந்தவன். உங்க இதுல குர்பானி, ஜிகாத் இந்த வார்த்தை அடிக்கடி வருது. அதுக்குடைய விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா ஜிகாத் கமிட்டி, அந்த கமிட்டி இந்த மாதிரிலாம் அதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. அதாவது முஸ்லீம்கள் குர்பானி ஜிகாதா, அதுக்கு என்ன அதுக்கு மீனிங் என்ன, அதோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதையும் நம்ம இன்னொரு முஸ்லீம்களுக்கு நம்ம சொல்லிக் கொள்றோம். முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட அவங்களுக்கு விளங்காத ஒரு அரபு சொற்களை போட்டு சொல்லும் போது தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்குது. இந்த ஜிஹாதுங்கிறதே தமிழ்ல அர்த்தம் இருக்கும்ல, அதை சொல்லியிருந்தாங்கன்னா எந்த குழப்பம் வந்திருக்காது. இவங்க எல்லாத்தையுமே அரபியில போட்டு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அது பேசுவது புரிவதற்கு தான், எல்லா மக்களுக்கும் புரிவதற்காக வேண்டி நம்ம தப்பி ஒரு அரபி வந்துட்டா கூட அதுக்குரிய தமிழையும் சேர்த்து சொல்லிட்டோம்னு சொன்னா எல்லாரும் ஒரே மாதிரியா புரிந்து கொள்வார்கள். அதனால இந்த ஜிகாதுங்கிற வார்த்தையை ஜிகாதுண்டே சொல்லி பழகுன காரணத்தினால இது பிரச்சனையாகி போச்சு, குழப்பமாகி போச்சு. ஜிகாதுண்டா என்ன, நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க, ஜிகாதுக்கு நீங்க அர்த்தத்தை விளங்கிக்கிறங்க. அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின், ஒரு அநியாயக்கார அரசன் முன்னால் சத்தியத்தை உரத்து முழங்குவது ஜிஹாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு கொடுங்கோல ராஜா இருக்கிறான், அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி போய் நின்று நீ பண்றது அநியாயம், நீ பண்ற தப்புன்னு ஒருத்தன் சொன்னால் அது ஜிஹாது. அப்ப ஜிஹாதுன்னு அறப்போர், அறத்துக்காக வேண்டி நியாயத்திற்காக வேண்டி செய்கிற எல்லா முயற்சியுமே ஜிஹாது தான். அதான் நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு பணம் செலவழிச்சா ஜிஹாது, நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு தட்டி கேட்டா ஜிஹாது, நியாயத்தை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி உசுர கொடுத்தா அதுவும் ஜிஹாது. இன்னும் ஒருத்தன் என்னை கொல்ல வர்றான், நான் பாட்டு தனியா போயிட்டு இருக்கிறேன், என்கிட்ட உள்ள பணத்தை பறிச்சுக்கிட்டு என்னை கொல்றதுக்கு வர்றான். நான் என்ன செய்யணும்னு கேட்டா திருப்பி என்னை காப்பாத்திக்கணும், இந்த கொண்டுட்டு போட்டு இருக்க கூடாது. திருப்பி அவன் ஆயிரத்து திருப்பி பிடிச்சு என்ன செய்யணும், அவனை தாக்கணும். அது எல்லாருக்கும் கடமை, உயிர் காப்பாற்றுற கடமை இருக்குது.
இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்ல கூட தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கொலை நடந்தால் அது கொலை கிடையாதுன்னு சொல்லி இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்ல 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. அரசியல் சட்டத்துல இருக்குது. ஒரு பெண்ணை ஒருத்தர் கற்பழிக்க போறான், அவன் என்ன செய்யணும்? முடிஞ்சா கட்டியிருந்து ஒரே இருக்க வேண்டியதான், தப்பு கிடையாது. ஏன்? அவருடைய கற்பை, அவருடைய உடமையை, அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான காரியத்தை ஒருத்தர் செஞ்சாலும் அதுவும் ஜிகாத். ஜிகாது நல்ல விளங்கிக்கிறேன்னு இந்த மேடை போட்டு ஒரு தப்ப பேசுறோம், அது ஜிகாது தான். ஒரு தீமையை கண்டிச்சு போராட்டம் பண்றீங்க, அது கூட ஜிகாது தான். ஊர்வலம் போறீங்க, அது கூட ஜிகாது. என்ன ஜிகாதுன்னு என்ன அர்த்தம்? தீமைக்கு எதிராக களம் இறங்குதல். எழுத்தால் களம் இறங்கினால் அது ஜிகாது, பேச்சால் களம் இறங்கினால் அது ஜிகாது, உடலால் களம் இறங்கினால் அது ஜிகாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு மேல பிரச்சனை இருக்கிறது, ஒரு நாட்டு பக்கம் நியாயம் இருக்கிறது, இன்னொரு நாட்டு பக்கம் நியாயம் இல்லைன்னு சொன்னா நியாயத்துக்கு போறத சண்டை, அந்த நாடு ஜிகாது பண்ணுது, இந்த நாடு ஜிகாது செய்யல. சண்டையெல்லாம் ஜிகாது ஆகாது. எந்த சண்டைக்கு பின்னாடி நியாயம் இருக்கிறதோ அந்த சண்டைக்கு பேர் என்னது? ஜிகாது. அதுக்காண்டி பஸ்ல கொண்டு வைக்கிறது, ரயில்ல கொண்டு வைக்கிறது, ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கிறது, அப்பாவிகளுக்கு தொந்தரவு பண்றோமா ஜிகாது? அதுதான் ஜிகாதுன்னு மக்கள் விளங்கிட்டாங்க. வழங்குதா? மத்திய அமைச்சர் சிதம்பரம் கூட இதை விளங்காம சொல்லிவிட்டு பின்னாடி வருத்தம் தெரிவிச்சாரு. நான் அர்த்தம் தெரியாம நான் சொல்லிவிட்டேன், இப்பதான் வந்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க, இது நல்ல ஒரு சொல்லுதான் அப்படின்னு சொல்லி அவரே என்ன செய்யறாரு? ஜிகாதுக்கு அர்த்தம் இதான் விளங்கிட்டு இப்ப நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். அதனால ஜிகாதுக்கு நீங்க விளங்கிக்கிறேன்னு அநியாயத்துக்கு எதிராக பாடுபடுதல், இதுதான் ஜிகாதுக்கு அர்த்தமே. எந்த அநியாயத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்து ஒரு தப்பு செய்யற, பிக் பாக்கெட் அடிக்கிறான், கையை பிடிச்சா ஜிகாது. இப்ப என்கிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறான், நீங்க பாத்துட்டீங்க, பாத்துக்கிட்டு சும்மா போவாம பிக் பாக்கெட் அடிக்கிறோம் கையை பிடிச்சா பிக் பாக்கெட் அடிக்கிறோம் கேட்டீங்க, அது மாதிரி ஜிகாது தான். ஏன்? அநியாயத்தை தட்டி கேட்கறீங்க. அப்ப அநியாயத்தை தட்டி கேட்கறதுங்கிற அந்த ஒரு சொல்ல அரபிலே சொல்லி சொல்லி பழகுன உடனே ஓ ஜிகாதுனா குண்டு, மக்கள் எப்படி போயிடுச்சு? ஜிகாதுனா குண்டு வைக்கிறது இப்படி ஆகி போச்சு. அதனால ஜிகாதுக்கு குண்டுக்கு சம்பந்தம் கிடையாது. அநியாயத்தை தட்டி கேட்குதல் என்பது ஜிகாதுக்கு அர்த்தம் ஒண்ணு. குர்பான் என்பது வந்து அது இறைவனை நெருங்குதல் அர்த்தம். குர்பான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இறைவனை நெருங்குதல். இறைவனை நெருங்குறதுக்கு செய்யற எல்லா காரியமும் குர்பான் தான். ஒருத்தன் தொழுகிறான், தொழுகை எதுக்காக செய்யறாங்க? இறைவனை நெருங்குவதற்காக செய்யறான், அது கூட குர்பான் தான். ஒருத்தன் தான தர்மம் செய்யறான், எதுக்காக செய்யறான்? கடவுளுடைய அன்பை பெறலாங்கிறது செய்யறான், அது கூட குர்பான் தான். ஆனா நடைமுறையில இப்ப என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த ஆட்டா இருக்குது அதை குர்பான் ஆக்கிவிட்டாங்க. நடைமுறையில் என்னவாச்சு? இந்த ஹஜ்ஜி பெருநாள்ல ஆடை இருக்கிறாங்க இல்லையா, ஆடை இருக்கிறது தான் குர்பான் பின்னாடி ஆக்கிக்கிறாங்களே தவிர அதுவும் குர்பான் தான். ஆயிரக்கணக்கான குர்பான்ல அது ஒரு குர்பான், அதுதான் குர்பான் ஆகிப்போச்சு. என்ன விளங்காம குர்பான் ஆட்டை இருக்கிறது, அதுவும் குர்பானும் ஆட்டை இருக்கிறது குர்பான் தான். அது கடவுளுக்காக செஞ்சால். தொழுகையும் குர்பான் தான், நோன்பு குர்பான் தான், கஷ்டப்படுறவனுக்கு ஒதுக்குறது குர்பான் தான். இப்ப நாங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற குர்பான் தான், நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்றோம்ல அது கூட குர்பான் தான். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அது கூட குர்பான் தான். அப்ப நல்ல விஷயங்களை வந்து நம்ம செய்யறதுக்கு பேர் என்னது? குர்பான். அதுல இறைவனுக்காக அந்த ஆட்டை இருக்கிறது குர்பான். சின்ன அர்த்தத்துக்கு நினைச்சிட்டாங்க, சுருக்கி போட்டாங்க. இதுதான் குர்பானுடைய அர்த்தம். மனித குலத்துல முதல் படைத்தது ஆதாம் ஏவாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே மக்கள்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதுல இருந்து எப்படி இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம் வந்தது. இப்போ அதுல இருந்து இந்துஸ் விபதி அடையிறது, கிறிஸ்துவர்கள் சிலுவை அணையிறது, முஸ்லீம்கள் பர்தா அணையிறது, இதெல்லாம் எப்படி அடையாள சின்னமா வந்ததா இல்ல மாத்திக்கிட்டாங்களா, அது தானா வந்ததா இல்ல எப்படி வந்ததுன்றது? ஒரு அழகான நல்ல கேள்வி கேட்கிறாரு. உலக மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஆண் பெண்ணில இருந்தா படைக்கப்பட்டாங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அதாவது கடவுள் வந்து ஒரு ஜோடியை தான் படைச்சார். அவங்களுடைய சந்ததிகள்ல இருந்துதான் நம்ம என்ன செஞ்சோம்? பல்கி பெருகி இப்ப இருக்கிற இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்துவரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எல்லாமே அந்த 2 பேர் வழியாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெருகி இருக்கிறோம்னு சொல்றோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருப்பார்களே ஆனால் அவங்க ஏன் இப்படி பல இந்துவா ஆனாங்க? ஒரே தாய் தந்தை தானே பிறந்தாங்க, ஒரு ஜாதியா தானே இருக்கணும், ஒரு மதமா தானே இருக்கணும், அவங்க ஏன் இப்படி பல விதங்களா மாறினாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து நீங்க இதுக்கு விடை காண்பதற்கு ரொம்ப தூரத்துக்குலாம் போக வேண்டியதில்லை. நீங்களே சிந்திச்சா என்ன செய்யலாம்? விலைக்கு போடலாம். ஏன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்துட்டாங்க, பிறந்தா தாயின் தகப்பனு காங்கிரஸ்காரா இருப்பாரா, மகன் திமுக காரனா இருப்பான். தாய் என்ன மாதிரி தகப்பனார் வந்து காங்கிரஸா இருப்பாரு, மகன் என்ன செய்வான்? திமுக இருக்க பாத்துக்கிறதா குடும்பத்துல பாத்துருக்கீங்களா? அவரு காங்கிரஸா இருந்தா புள்ள காங்கிரஸா இருக்குன்னு சட்டம் கிடையாது. அறிவு கொடுத்துருக்குமே என்ன செய்வாரு? அவர் யோசிப்பாரு, இன்னும் பழைய காலத்தால இருக்கிறாரு, நம்ம திமுக போயிருவோம் அப்படின்னு இருப்பாரா இல்லையா? ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு புள்ள திமுக, ஒரு புள்ள அண்ணா திமுக பாத்துருக்கீங்களா இல்லையா?
அது ஒரு இல்லையா, ஒரு தாய் அண்ணன் தம்பி தான், அண்ணன் திமுக தம்பி அண்ணா திமுக பார்த்து அது ஒரு கொள்கை தானே. இது எம்ஜிஆர் தலைவராக ஏத்துக்கணும், அண்ணா அவருக்கு கருணாநிதி ஏத்துக்கணும்னா அது ரெண்டு கொள்கை தானே. அப்ப அதை தலைவராக ஏத்துக்கிட்டு இவர் வர்றாரு, அது ரெண்டு ஏற்குமாறான கொள்கை. திமுக அண்ணா திமுகங்கிறது இதுக்கு அதுக்கு அப்படி கிரி மாதிரியான கொள்கை. அப்ப அண்ணங்காரன் அது சரிங்கிறான், தம்பிக்காரன் இது சரிங்கிறான். அப்ப இது ஏன் வந்தான், இதுல நீங்க விடையை கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அவ்வளவு வேண்டியது இல்லை. இப்ப நாங்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம், இப்ப நாங்கெல்லாம் முஸ்லீம் அவங்கள்ட்ட அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம். நாங்கெல்லாம் அரபு நாட்டுல இருந்து வந்த ஆட்களா இல்ல. இப்ப நாங்க முஸ்லீம் அவங்க முன்னாடி நிக்கிறோம்னு சொன்னா நாங்க நபிகள் நாயகம் பரம்பரையா இல்ல, அந்த அரபிகளுடைய வழித்தோன்றலா நாங்க இல்ல. நாங்க எங்களை ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள்ல செட்டியார் இருப்பாங்க, சில பேர் முதலியார்ல இருந்து வந்திருப்பாங்க, சில பேர் ஐயர்ல இருந்து வந்திருப்பாங்க, சில பேர் தலித்துல இருந்து வந்திருப்பாங்க, சில பேர் வன்னியர்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்படி பல இனங்களாக இருந்த நாங்க தான் நினைஞ்சிருக்கிறோம் முஸ்லீமா ஆயிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாம இருக்கணும். 4 தலைமுறைக்கு முன்னாடி போனா அவுட் தான், 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போனீங்கன்னா நாங்க எல்லாமே மாறினவர்கள் தான். அப்ப நாங்க இந்துவாக ஒரு ஜாதியில பிறந்தவங்க மாறி இருக்கிறோம். இதுதான் காரணம். அதாவது மனிதன் கொள்கையை அவனா தான் டிசைட் பண்றான். தலைமுறையாக வந்தால் கூட அவனும் சுயமா சிந்திச்சு மாறவும் செய்யறான். ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் தகப்ப மாதிரி இருக்கவும் செய்யறான். இல்ல இதை பரிசீலனை பண்ணுவோம் நினைக்கிறவன் இருக்கத்தானே செய்யறான். அந்த அடிப்படையில தான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் அவன் பாக்குறான், இது நல்லா இருக்க அது நல்லா இருக்க அப்படி. சகோதரத்தம் என்ன நினைக்கிறான், அதுக்கு போயிடுறான். பொம்பளை விஷயத்துக்காக வேண்டி ஒருத்தன் மதத்தை மாத்திக்கிடுவான், பணத்துக்காக வேண்டி ஒருத்தன் மதத்தை மாத்திக்கிடுவான், கொள்கைக்காக வேண்டி ஒருத்தன் மதத்தை மாத்திக்கிடுவான். இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வான், அவன் மதத்தை மாத்திக்கிட்டு இருக்கிற கண்ணு முன்னாடி நீங்களே பாக்குறீங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனே பல மதங்களுக்கு மாறி போகக்கூடிய நேரத்துல அதே அடிப்படையில் அவங்களும் மாறுறாங்க. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருந்தா கூட அவங்க என்ன செய்வாங்க, அவங்க கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. அவங்க ஒரு செத்து போனால கடவுளுமாங்க, ஒருத்தருக்கு பிடிக்காது, ரெண்டா பிரிச்சுவாங்க. இப்படிதான் அந்த மாற்றங்கள் வருதே தவிர ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்ததுனால ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு எந்த ரூலும் கிடையாது. அப்படி மனிதன் படைக்கப்படவும் கிடையாது. ஆயுதங்கள் யார் எடுக்கல, பாரதத்துல பாண்டவர்கள் எடுத்தாங்க, ராமாயணத்துல ராமர் எடுத்தாரு, வாஞ்சிநாதன் எடுக்கலையா, அதெல்லாம் ஆயுதத்தை எடுக்கலையா எங்க சொன்னீங்க. ராமன் எடுத்தது சீதைக்காக எடுத்து போர் செஞ்சாரு, பாண்டவர் எடுத்தது பாஞ்சாலிக்காக போர் செஞ்சாரு, வாஞ்சிநாதன் எடுத்தது நாட்டுக்காக வெள்ளைக்காரன் வெளியேற்றம் என்றதுக்காக வாஞ்சிநாதன் துப்பாக்கி எடுத்து வெள்ளைக்காரன் எடுத்தார். ஆனால் முஸ்லிமாக்கிட்ட இருந்தவர்கள் ஆங்கிலத்தை கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எந்த நாட்டை பிடிப்பதற்காக இந்த கொண்டு வைத்து அங்கங்கே ஆட்களை கொள்கிறார்கள், அதற்கு எனக்கு விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராமாயணம் மகாபாரதத்துல யுத்தம் நடந்ததுன்னு எதுக்கு நம்ம சொன்னோம்னு கேட்டா, தர்ம யுத்தம் என்பதை எல்லா மதங்களும் என்ன செய்யறது, ஒத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தங்களை கவர்மெண்ட் தான் செய்யணும், குண்டு வைக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அது இல்லைன்னு சொல்லிவிட்டோம். யார் செய்யணும், ஒரு அரசு தான் செய்ய வேண்டும். ஒரு அரசு செய்யறதுக்கு பேர் தான் யுத்தம், தர்ம யுத்தம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு நம்ம சொன்னமே தவிர என்ன சொல்லல, அவன் குண்டு வைக்கிறதுக்கு இதை நியாயப்படுத்தவே இல்லை, தப்புன்னு சொல்லிவிட்டோம். அதை எடுக்கவே கூடாது. அவன் ஆயுதத்தை கையில் எடுக்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே நேரத்தில் நீங்க விளங்கி கொள்ளணும், நியாயத்துக்கு சண்டை போட்டாங்கிறீங்கல்ல, நியாயம் இல்லாம நமக்கு சண்டை நடக்குது. என்ன நடந்துச்சு, சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்துச்சு. என்ன நியாயம் அதுல? அப்ப ரெண்டும் சரிங்கிறீங்க, சேரனும் நல்ல வாங்குறீங்க, சோழன் நல்ல வாங்குறீங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்கிறீங்க. அப்ப சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, பாண்டியன் நல்லவன் தான், சோழன் அப்ப அடிச்சுக்கிட்டாங்களே. அப்ப அடிச்சுக்கிட்டா ஒருத்தன் நல்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சிடணுமா இல்லையா? நம்மளே என்ன செய்யறோம், நம்ம ஆட்களை அடிச்சு செத்தது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 72 நாடு ஆக்கிக்கிட்டு, அவன் ஒரு தாலுகாவை நாடு ஆக்கிட்டு, ஒரு ஜில்லாவை நாடு ஆக்கிட்டு, அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாச்சதான் எடுத்துக்கலன்னா என்னன்னு சொல்ல இல்லை, காரணம் இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி காரணமான சண்டைகளும் நடந்திருக்கிறது, காரணமற்ற சண்டைகளும் என்ன இருக்கிறது, வெறும் நாடு பிடிப்பதற்கு மட்டும் இணைஞ்சிருக்கிறது சண்டை நடந்திருக்கிறது. நாடுதான் உன் இடத்தை நான் பிடிச்சிக்கிறேன்னு, என் இடத்தை நீ பிடிச்சிக்கிறனுங்கிற அடிப்படையில தான் நம்ம நாட்டிலேயே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே 72 நாடாக்கி சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நியாயம் அதுல இருந்தா நியாய யுத்தம்னு சொல்லுங்க, நியாயம் இல்லாம இருந்தா முஸ்லிம் செஞ்சாலும் அது அநியாய யுத்தம், நாங்க நியாயப்படுத்த மாட்டோம். ஒரு முஸ்லிம் ஒரு அநியாயத்துக்காக வேண்டி யுத்தம் பண்ணி இருந்தான் என்று சொன்னால் அது நியாயம் நாங்க சொல்லுவோமா? ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவோட சண்டைக்கு வர்றான், அது நியாய யுத்தம் நாங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நியாயத்திற்காக போரிட்டால் மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம், அது தர்ம யுத்தம் நம்ம சொல்லி இருக்கிறோம். உங்க ராமாயணத்திலேயே மகாபாரதத்திலே நியாயம் இருக்கிற மாதிரி இதே நியாயத்துக்கு இவன் போரிட்டாலும் நியாய யுத்தம் தான். நியாயம் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வைக்கிறது, ரயில்ல கொண்டு வைக்கிறது, ஆஸ்பத்திரியில கொண்டு வைக்கிறது தப்புன்னு நான் சொல்லியும் இருக்கிறேன்.
அதை நம்ம ஜிகாதுன்னு சொல்லவும் இல்லை, அது யுத்தம் நம்ம சொல்லவும் இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க திருப்பி ஒருக்கா பாத்துக்கிறேங்க போட்டதை. ரத்த முகாம்ல நடத்துறதுல நீங்க தான் நம்பர் 1 இருக்கீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ ஆம்பளை குழந்தை பிறந்தா 500 ரூபாய் வாங்குறாங்க, பொம்பளை குழந்தை பிறந்தா 200 300 வாங்குறாங்க. அதை பத்தி நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது மருத்துவ அரசாங்கத்தில் உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிகள்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா இவ்வளவு கொடு, பொம்பளை பிள்ளை பிறந்தா இவ்வளவு கூட லஞ்சம் கேட்கறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறீங்க. அது மாதிரி நீங்க ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்க, இந்த ஆளுக்கு நடந்துச்சு, நாங்க இறங்குவோம். முஸ்லீம் எல்லாம் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு தெரியாது. உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டா உங்களுக்கு தான் தெரியும். லஞ்சம் யாரு கேட்கிறாங்களோ அவங்க வந்து சொன்னாலே தவிர நம்ம தலையிடவும் இயலாது. அப்ப நீங்க தைரியமா என்ன செய்யணும், என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லணும். ஒரு ஆள் இருந்தா தான் போராட முடியும். நீங்க தைரியமா வந்து என்னிடத்தில் அல்ல இன்னாத்த கேட்டாங்க, இந்நாள் கேட்டுச்சு நீங்க சொல்லுங்க, எங்க கிளையில எங்க சொன்னா நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்காக வேண்டி அவ்வளவு மக்களும் திறந்து போராட்டம் பண்ணி அந்த லஞ்ச ஒழிப்பு லஞ்ச பேய வந்து விரட்டி விடுவோம். சரியா? சூனியம் என்றிருக்கு, மந்திரம் என்றிருக்கு, மாயம் என்றிருக்கெல்லாம் கழிக்கிட்டா அதெல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா அப்படின்னு சொல்றாங்களே. பேய் இருக்கு பெச்சாச்சி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் உண்டா? நல்லா நல்லா வளைக்கிற. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க மாய மந்திரம் இதை அடியோட நிராகரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். எந்த ஒரு மனிதனும் மனிதன் என்ற முறையில் என்ன செய்ய இயலுமோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எந்த ஆன்மீகவாதிக்கும் கிடையாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கை. அப்ப அந்த அடிப்படையில் இந்த மாய மந்திரங்களை என்ன பண்றான், வெறும் கையில என்னத்தை எடுத்துறேங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க, நம்பிட்டு ஏமாந்து போயிடுறீங்க. இந்த மாதிரியான எல்லாம் மேஜிக் இதெல்லாம் என்ன செய்யறது, அப்படி எலுமிச்சம்பளத்தை அறுக்குறான், இப்படி ரத்தமா ஊத்துதா அப்படின்னா அரண்டு போயிடுறீங்க. ஆஹா நம்மள ரத்தம் கேட்க வச்சிருவான். இந்த மாதிரியாக பயங்காட்டுற ஆளுக்கு எங்க சமுதாயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதை அடியோடு மறுக்கிறது. மனிதன் வந்து ஒரு காலத்திலையும் மனித சக்திக்கு மேல உள்ளது செய்ய இயலாது. எந்த பெரிய கடவுளுக்காக அப்படி அர்ப்பணிச்சு முழு வாழ்க்கை நீ அர்ப்பணிச்சாலும் சரி, அதை மண்ணை தங்கமாக்கிற வேண்டாம், பொய் சொல்றான்னு அர்த்தம். அப்படி ஆக்கினா உங்ககிட்டயே வர்றான், ஆக்கிட்டு போயிருப்பானே. அவனுக்கு மண்ணை தங்கமாக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தா மண்ணை தங்கமாக்கி அரண்மனை கட்டிட்டு போவானா, உங்ககிட்ட 5க்கு 10க்கு அலைவானா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். உன்னைய பணக்காரனாக்குறது தாயத்து போடுறேங்கிறான், அவன் பணக்காரனா போனானா? உன்னைய பணக்காரனாக்குறதுக்கு தாயத்து போடுறேன்னு சொல்லக்கூடியவன் உங்ககிட்ட 10 ரூபாய் கையேந்திட்டு இருக்கிறான், பொய்யின் வழங்குதா இல்லையா? அவன் ஒரு பெரிய தாயத்தை போட்டு பணக்காரன போக வேண்டியதானே? அப்ப எல்லாம் பிராடு. தாயத்தை போடுறது, தட்டு போடுறது, மாயம் பண்றது, மந்திரம் பண்றது, பில்லி சூனியம் ஏவல் அம்புட்டுமே பிராடு. இதெல்லாம் வந்து மக்களை, மதத்தினுடைய அறிவு இல்லாத மக்களை, குர்ஆனுடைய அறிவு இல்லாத மக்களை, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் சென்றடையாத மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு காலத்துல பண்ணாங்க எங்க ஆளுக்களை. இப்போலாம் நிறைய மாற்றம். இப்போலாம் ஒவ்வொரு இளைஞரும் கேள்வி கேட்கறான், எங்க குர்ஆன்ல காட்டு, எங்கடா இருக்கு, அல்லாஹ் எங்கடா சொல்லியிருக்கான்னு கேட்டா வாயை முடிச்சுட்டு ஓடி போயிடறாங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி பிராடு பேர் வழியெல்லாம் போய் அதை வந்து நாங்க முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால யாரு சொன்னாலும் சரி, ஓதி பாக்குறேன், அது பண்ற, தாயத்து போடுறேன், தட்டு போடுறேன்னு சொன்னா அவன் இஸ்லாத்தை வைத்து ஏமாத்துகிறான். இஸ்லாத்தை வச்சு மக்கள் என்ன செய்யறான், சுரண்டதுக்கு பயன்படுத்துறான்னு புரிஞ்சுக்கிறங்க. இந்த மாய மந்திரங்கிறது என்ன ஏற்படுது உலகத்துல? ஒரு வீட்டுக்கு போறான், அதாவது உங்களுக்கு தோஷம் இருக்குதுங்கிறான், அல்லது என்னத்தையோ ஒன்று ஒரு பாஷையை சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு பரிகாரம் பண்ணணும், எல்லா நகையும் கொண்டு வாங்கங்கிறான், வச்சுக்கிட்டு பூஜை செய்யறாங்கிறான், அப்படி ஒரு பொடியை தூவுறான், அப்படி மயக்க மருந்தை தூவி விட்டுறானா, எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்களா, அப்படி மூட்டை கட்டி ஓடி போயிடறான். பேப்பர்ல பாக்குறதுல இல்லையா? இதுக்கு நடக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி என்ன செய்யறான், 2 ஆக்கி தர்றேன், 3 ஆக்கி தரேன், டபுளிங் பண்ணி தர்றேங்கிறான். நீங்க 10 பவுனை வைங்க, பூஜை செஞ்சு 20 பவுன் ஆக்கி போடுறேங்கிறான். இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன்கிட்ட வருவான். அவன் ஒரு 10 பவுனை 20 ஆக்கி, 20 40 ஆக்கி, 40 80 ஆக்கி அவன் எங்க போய் இருந்துருவானே. நம்ம நம்பி என்ன செய்யறது, 10 20 கொண்டு கொடுக்கறது, கடைசியில் என்ன ஆயிரம் எடுத்துட்டு ஓட்டமா ஓடி போயிடுறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் கண்ணால பாக்குறீங்க. வீடுகள் நினைஞ்சு பொம்பளைகளை பார்க்க சாமியார் சீசன். இப்ப எல்லா மதத்திலையும் எங்கள்ல இருந்தாலும் தப்பு தான், உங்கள இருந்தாலும் தப்பு தான். எல்லா மதத்திலையும் மக்களுடைய அறியாமை பயன்படுத்திக்கிட்டு இந்த சாமியார்கள் என்ன பண்றான், பாதிரியாருங்கிற பேர்ல, முஸ்லீம்ல அஜர்த்துங்கிற பேர்ல, இந்துக்கள்ல சாமியாருங்கிற பேர்ல அவன் இந்த பொம்பளைகிட்ட பண்ற சில்மிஷம் கருவறையில எல்லாம் பண்ணிவிட்டான்னு எடுத்து போட்டு விடுறாங்க. கருவறைங்கிறது அவங்க நம்பிக்கைப்படி என்ன செய்யணும், கடவுள்ல குடிகொண்டிருக்கிற ஒரு இடம் நம்பணும். அவங்க இந்து நம்பிக்கை பிரகாரம் அந்த இடத்துல பூஜைக்கு வர்ற பெண்கள்ட்ட சில்மிஷமாக்கி அதை சீடியாக்கி வித்துட்டு இருக்கிறாங்க.
இப்ப பயங்கரமா தான் ஓடுதுன்னு பேப்பர்ல போட்டுருக்கானுவோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் என்ன பார்க்கணும், மனுஷனா பாருங்க, நல்லா விளங்கிக்கணும். மனிதன்கிறவன் அவனுடைய பார்வைக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது. நீங்க என்ன விளங்கணும், இதை கொண்டு இதைத்தான் பார்க்க இயலுமே தவிர முதுகுக்கு பின்னாடி பார்க்கறேன்னு சொன்னா ஃப்ராடுன்னு விளைக்கிறேன். நீங்க என்ன விளைக்கிறேன்னு, நான் பின்னாடி உள்ளதான் எனக்கு தெரியுதுன்னா அவன் அயோக்கிய பைய அப்படின்னு விளைக்கிறேன். ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாத்துறதா இருந்தா கண்ணுக்கு தெரிகிற விதமா மாத்தலாம். ரசாயனத்தை கலந்து பாலையும் தண்ணியும் கலந்து தேயிலையும் கலந்து தீயா மாத்தலாம். மந்திரத்துல மாத்துறதுன்னா நம்பாதிய புரியாது, மந்திரத்துல மாத்த முடியாது. அது மாதிரி தேவதையை வச்சு காணப்பன பொருளை கண்டுபிடிச்சிடறேன், மைக் போட்டு பாக்குறேன், இப்படிலாம் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா எதுக்கு சிபிஐ எதுக்கு, ஐபி எதுக்கு, ராய் எதுக்கு, இவங்க கொண்டே வச்சு அம்பட்டை கண்டுபிடிச்சிடலாமே. எவன் குண்டு வச்சான்னு மைய போட்டு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியதானே. அப்ப இதுல உண்டா உலகத்துல? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி வாஸ்துங்கிறான், சாஸ்திரம்ங்கிறான், கூட்ட மாத்து அது மாத்துங்கிறான், அப்படிலாம் பேர்ல ஒரு எழுத்து சேருங்கிறான். எல்லா யோக்கியத்தனம் எல்லாமே என்னது, மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு உங்க பேர் ராமசாமியா 6A போல 6AA போடுங்க ஆகாண்டு போயிருவீங்கிறான். ஒரு ஏக்கு போல இன்னொரு ஏ போட்டா டபுள் ஆகான்னு போக முடியுமா? இது ஒரு டிவியில நிகழ்ச்சியா நடத்துறான். இதை ஏமாந்துட்டு பெரிய பெரியவெல்லாம் போய் என்ன செய்யலாம், பேரெல்லாம் மாத்திட்டு இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அந்த வாசலை எடுத்து இந்த வாசலை வைங்கிறான், கக்கூச பெட்ரூம் ஆக்குங்கிறான், பெட்ரூம் முடிச்சு என்ன செய்யுங்க ரிசப்ஷன் ஆக்குங்கிறான், செய்யறான். எவனோ ஒரு கிறுக்க இதெல்லாம் நம்ம மாத்த போகுது, இதனால எல்லாம் நம்முடைய எதிர்காலம் மாறப்போகுது. இதெல்லாம் விளங்காம அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இது எப்படி தெரியும், இங்கிட்டு மாத்தினா அப்படி வரும், அங்கிட்டு மாத்தினா அப்படி வரும், கடவுளா? அவன் உன்னை மாதிரி ஒரு படிச்சு இது எங்க போய் படிச்சான், இதுக்கு என்ன படிப்பு இருக்குதுலாம். அப்ப இது ஏமாத்துறான். படிப்புன்னா எல்லாருக்கும் தெரியணும். எப்படி உனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லு. இந்த வாசல் அங்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்கிட்டு இருந்தா நீ ஓஹோன்னு இருப்பேன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்டீங்களா என்னைக்காச்சு? அவன் சொல்றான் நம்புறீங்களே தவிர இது எப்படி உனக்கு தெரியும், அந்த வாசல் அங்கிட்டு இருந்தா இங்கிட்டு இருந்தா என்னடா, இந்த பக்கம் வாசல் வச்சு 50 பேர் பிச்சைக்காரனா போயிட்டானா, அந்த பக்கம் வாசல் வச்சு 50 பேர் கோடீஸ்வரனா போயிட்டானா? அப்படியும் கிடையாது. அப்ப இதெல்லாம் விளங்காம எவனாவது எனத்தையாவது சொன்னா அது அப்படி நம்புற அளவுக்கு நம்ம இருக்கிற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லா மதத்திலையும் பிராடுகள் இருக்கிறார்கள். எங்க மதத்திலையும் இந்த மாதிரி பிராடுகள் கிளம்பி இருக்கிறான். அதனால எவன் சொன்னாலும் சரி அறிவை பயன்படுத்துங்க, நம்பி ஏமாந்துறது. பேயின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பேயில என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்களேன், அவன் சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு பேய் நல்லா உதவுங்க. ஒரு பொம்பளை இருக்கா, மாமியா குடும்பம் தாங்க முடியல, எப்படி தப்பிக்கிறது? பேய் வேஷம் போட்டு பாருங்களேன், கிட்ட வருவாள மாமியா? அப்படிங்க என்ன செய்யணும், ரொம்ப கொடுமைப்படுத்தினான்னு சொன்னா தலையை விரிச்சு போட்டு ஆண் ஒரு ஆட்டானின்னு வைங்க, என்னமா வேணும், கறி வேணுமா குருமா வேணுமாட்டு அப்படியே உள்ட்டா மரியாதை. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க இந்த பெண்கள்லாம், இந்த கொடுமை அளவுக்கு மேல போகும் பொழுது இந்த பேய் போட்டோம்னா கொடுமை இருக்காது, பயப்படுவாங்க. நமக்கு பயப்படாட்டாலும் பேய்க்கு பயப்படுவாங்கன்னு அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால முக்காவாசி பேர் நடிக்கிறது. பேயின்னு ஒண்ணு கிடையாதுங்க. அவங்களுடைய செல்ஃப் செக்யூரிட்டிக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இது மாதிரி நடிக்கிறது தான் பேய்ங்கிறது. தவிர நிஜமாக பேய்ங்கிறது ஒரு செத்து போன ஆவி ஒரு மனுஷன் மேல ஏறிக்கிறோங்கிற டாபிக்கே கிடையவே கிடையாது. இதை நீங்க என்ன செய்ய நல்லாவே விளங்கிக்கிறணும். ஒரு இந்த இடம் இருக்குன்னு வைங்களேன், இதை கம்மியான விலைக்கு வாங்க நினைச்சேன்னு வைங்க, பேய் அவுத்து விட்டா வாங்கி போடலாம். இந்த இடத்துல பேய் நடமாடுன்னு ஒரு கதையை கட்டி விட்டு ஒரு கல்லை விட்டு அதை விட்டு இந்த சில விஷயங்களை செஞ்சு வச்சுன்னு வைங்களேன், ஆஹா பேய் விடுன்னு ஒருத்தன் வாங்க மாட்டான். தன்னால இறங்க 1 லட்ச ரூபா குறைய, 2 லட்ச ரூபா குறைய, 3 லட்ச ரூபா குறையும், 5 லட்ச ரூபா வீட்டை 1 லட்ச ரூபாய்க்கு போடலாம். இப்ப பேய்ங்கிறத கட்டி விட்டீங்கன்னா போதும். ஒரு சாராயம் காய்ச்சனா சமூக விரோதின்னு வைங்க, போலீஸ்காரன் கூட வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவான், பேயை கட்டி விட்டுருவான். அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வரக்கூடாது என்ன செய்யணும், பேய் நடமாடுது மோகினி பிசாசு இருக்குன்னா போலீஸ்காரன் உள்ள போவானா, இவன் சமூக விரோத செயல் பூரா செஞ்சிருவான். அதே மாதிரி ஒரு ஆம்பளை உங்களே தப்பு தண்டா செய்ய நினைக்கிறாங்கன்னு வைங்க, சாதாரணமா ராத்திரி 1 மணிக்கு விட்டு போனா ஒத்துக்குவானா? ஒரு இளைஞன் 1 மணிக்கு விட்டு கிளம்புறான்னு வைங்க, வீட்டுல ஒத்துக்குவாங்களா? ஒரு பொம்பளை 18 வயசு பொம்பளை வீட்டுல 1 மணிக்கு போனா ஒத்துக்குவாங்களா? நைட்டு பேய் பிடிச்சா ஒத்துக்குவாங்க. பேயின்னு காட்டிட்டேன்னு வைங்க, கதவை திறந்து போட்டு மாட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க போகலாம், யாரை நாடுறாங்களோ யாரை விரும்புறாங்களோ போய்விட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேயாவே விட்டுன்னு வந்துட வேண்டியதான். பேய் போயிடுச்சு, நம்ம பொண்ணா போச்சு, நம்ம பையனா போனா. அப்ப கெட்ட வேலைகள் செய்வதற்கு எது உதவுது, இந்த பேய் உதவுது. முக்காவாசி எல்லாம் செட்டப் நாடகம், காவாசி மெண்டல், நெசமாவே பைத்தியம் ஆயிடுறது. இப்ப நாங்க இந்த மாதிரி பேயின்னு சொன்ன எந்த சமுதாயமும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. பேயின்னு வரக்கூடிய ஆட்களை அது நடிப்பா பைத்தியமானு கரெக்டா கண்டுபிடிப்போம், கவுன்சிலிங் கொடுப்போம். பைத்தியம்னு சொன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, அதை நாங்களே கூட்டிட்டு போய் கீழ்பாக்கத்தை கூட்டிட்டு போய் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அதை சரி பண்ணி அனுப்பிடுவோம். நடிப்பா இருந்தால் அவன் ஏன் நடிக்கிறான்றதை கண்டுபிடிச்சு, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, விழுப்புரத்துல பக்கத்துல விழுப்புரம் அங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். பப்ளிக் மீட்டிங், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு பேய் பிடிச்சிருச்சு. மீட்டிங்ல இருக்கும்போது ஒரு இளைஞன் அப்படியே ஆட்டம் போட்டு மயங்கி ஒன்றுக்கு நுற தள்ளி அந்த மாதிரி பண்ணிவிட்டான். கடைசியில் இப்படி அடிக்கடி வருதுன்னு சொன்னாங்க. நாம ஒரு இடத்துல ஆளை கூட்டிட்டு போய் விசாரிச்சு, அது சில டெக்னிக்லாம் இருக்குது.
அந்த டெக்னிக்கல விசாரிச்சா அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, எனக்கு 3 அண்ணன் இருக்கிறாங்க, 3 பேரும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் வந்து இந்த பேய் வேஷம் கூட எனக்கு சீக்கிரம் கல்யாணம், அதுதான் கடைசியில கண்டுபிடிச்சோம். எடுத்தனும் சொல்லல, ஏன்டா அந்த மாதிரி பண்ற, நீ நடிப்பு தாண்டான்னு நாங்க கண்டுபிடிச்ச காரணத்துல வளர்க்கின பிறகு ஒத்துக்கிட்டான். நான் நடிக்கத்தான் செஞ்சேன். ஏன் அப்படி பண்ணன, கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கேட்க வேண்டியான 3 அண்ணன் இருக்கான்ல, அவனு கல்யாணம் பண்ணல. அப்ப இப்ப பேய் வேஷம் போட்டா பண்ணுவாங்களா? பண்ணுவாங்களே. எப்படா பண்ணுவாங்க? இந்த மாதிரி மந்திரவாதியை கூப்பிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வைங்க சரியா போயிருந்து சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பண்ணிடுவாங்கல்ல. அவன் சொல்றான், ஏன்டா பேய் வேஷம் போட்டேன்னு கேட்டா, இந்த மந்திரவாதியை கூப்பிட்டா அவன் என்ன பரிகாரம் சொல்லுவான், பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பேய் போயிடும், அப்ப எனக்கு பண்ணி வச்சிருவாங்கல்ல அப்படிங்கிறாண்ட பாருங்களேன். அப்ப நம்மளே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதான விஷயம், உனக்கு செஞ்சு வச்சிடுறேன், இனிமே நடிக்காத அப்படி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு மேட்ரு தான். இப்படி எல்லாம் இருக்குதுங்க. இந்த பேய் வேஷம் போடுறவங்க ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. நடிக்கிறவனும் இருக்கிறான். நடிக்கிறவனா இருந்தா கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சிருந்தேன். நிஜமா பைத்தியக்காரனா இருந்தான்னு சொன்னா அதுக்கு மாத்திரை, ஒரு கரண்ட் ஷாக்கு, அல்ல சின்ன ஒரு கவுன்சிலிங்கு, அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா அந்த மென்மையாக்கி நரம்புகளை அப்படி மென்மையாக்கி விட்டவுடனே அந்த முறுக்கெல்லாம் குறைஞ்சவுடனே இயல்பான நிலைக்கு வந்துடுறான். எத்தனை ஆண்கள் பெண்கள் 100கணக்கான பேர் நாங்க பேய போட்டிருக்கிறோம் எங்க ஆபீஸ்லயே. அதனால நீங்க அந்த மாதிரி தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்களே என்ன செய்வோம், அது நடிப்பா பைத்தியமானு கண்டுபிடிச்சிருவோம். நடிப்பா இருந்தா அவங்களுக்கு தெரிவிச்சு பரிகாரத்தை செய்ய சொல்லிடுவோம். பைத்தியமா இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருவோம். சந்தனம் பூட்டிக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு நெருப்பு மடிக்கிறாங்க. அதுக்கு போலீஸ் எல்லாம் துணை இருக்காங்க. அது மெரிச்சிட்டு இருக்கும் போது அழுகுறாங்க. அந்த முஸ்லீம்கள் எல்லாம் அழுதுகிட்டே தர்காவுல அத பெரிய திருவிழாவா கொண்டாடுறாங்க அந்த இடத்துல. எந்த ஊர்ல? தேசார்படியில. இதுல முடியெல்லாம் அப்படியே சுருட்டி கால்ல கையில எல்லாம் கட்டிக்கிறாங்க. திருநூறு இதெல்லாம் குடுக்குறாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. அதாவது முஹர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது வந்து இஸ்லாத்துல உள்ள பண்டிகை கிடையாது. இஸ்லாத்துல எங்களுக்கு 2 பண்டிகை தான். ஒன்று இந்த நோன்பு பெருநாள்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை, இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்லக்கூடிய 2 பண்டிகை தான் எங்க மார்க்கத்துல குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல இருக்குது. இந்த முஹர்ரம் பண்டிகைங்கிற என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய பேரன், மகவுட்டு பேரன் ஹுசைன் ஒரு ஆள், அவர் கவர்மெண்டை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாரு. அதுல அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அவர் அன்னைக்கு நபிகள் நாயகம் காலத்துக்குனா பிந்தி நடந்த ஒரு வரலாறு இது. அப்ப அவங்க பேரப்புள்ள வந்து ஒரு யுத்தத்துல வந்து கொல்லப்பட்ட உடனே அதுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்கிறவங்கிற பேர்ல தான் முஹர்ரம் பண்டிகை இவங்க பின்னாடி உண்டாக்குனாங்க. குரான்ல எல்லாம் நபிகள் நாயகம் காலத்தோட எங்க மார்க்கம் முடிஞ்சு போச்சு. பின்னாடி எல்லாம் இஸ்லாத்துல வர முடியாது. நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு தான் முஹர்ரம் பண்டிகைன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தீயை வளர்த்து அந்த தீயெல்லாம் மிதிச்சுக்கிட்டு போறாங்க. இது எப்படி, இதுக்கு அனுமதி இருக்குதா, இது சாத்தியமா, அந்த சந்தனத்தை எல்லாம் பூசி சுரண்டு திங்கிறாங்களா, அதெல்லாம் திங்கிறாங்க. தலை பூசிக்கிறாங்க, தலை விரிச்சு போட்டு ஆடுறாங்களே, இதெல்லாம் கேட்கறாங்க. விஷயத்தை விளைவிக்கிறேன்னு இந்த தீ மிதிக்குதல் இருக்குல்ல, நீங்க வருத்தப்படக்கூடாது. எங்கள்ல உள்ளதா இருந்தாலும் உள்ள உள்ளதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செட்டிங் தான். தீயில வந்து நல்லா விளைவிக்கிறங்க. நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கை உள்ளங்கால், இது வந்து மற்ற பகுதியை விட கூடுதலாக சூடு தாங்கக்கூடியது. தீயில வச்சு வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே செய்யாது. இது பெரிய தத்துவம் எல்லாம் கிடையாது. எங்க கிராமத்துல என்ன செய்வாங்கன்னா, அடுப்புல தீ இருக்கும்ல, அந்த தீக்கங்க கையில எடுத்து அடுத்த அடுப்பு போடுவாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்க அம்மாவெல்லாம் என்ன செய்வாங்க, அடுப்புல இருந்து ஒரு அடுப்புல தீக்கங்க அப்படி எடுத்து அடுத்த அடுப்புல உடனே போடுவாங்க. அப்படி எடுத்து போட்டா ஒண்ணும் செய்யாது. அப்ப இந்த தீயில பொறுத்த வரைக்கும் அந்த கனமான ஒரு அந்த கால் வந்து என்ன இருக்கு, கனத்த தோலா இருக்கிறதுனால அப்படி வச்சு வச்சு எடுக்கக்கூடிய நேரத்துல அது கொஞ்சம் ரொம்ப தாங்க, அது 1 கிலோமீட்டர் கூட செத்து போயிடுவான். சும்மா ஒரு சின்ன ஒரு தூரமா இருந்தா என்ன செய்யும், அது மாதிரி ஓடலாம். இது வேணா செய்யலாம். நாங்க தீ மிதிக்கிறதுல ஓடுறாங்கல்ல, உட்கார சொல்லுங்க பார்ப்போம். தீ மிதிக்கிறாங்க, சரி 2 நிமிஷம் உட்காரு. அது முஸ்லீம் தீ மிதிச்சாலும் சரி, இந்து தீ மிதிச்சாலும் சரி, கிறிஸ்தவன் தீ மிதிச்சாலும் சரி, அதுல உட்காரு பார்ப்போம். முடிஞ்சு போச்சு, எரிஞ்சு பஸ்மமாவி வருவா. அப்ப என்ன வளங்க, உட்கார்ந்த வேற இடம்ல இதுல படுது, இது வேண்டா தாங்கிறேன், அது உட்கார வேணாம், நில்லு பார்ப்போம். உட்கார கூட வேணாம்ப்பா, நீ என்ன செய்யணும், தீ மிதிச்சு ஓடுறீல ஓடக்கூடாது, அப்படி நில்லு பார்ப்போம். முடிஞ்சு போச்சு, வெந்து போயிடும். நின்றாலும் ஓடும்போது குழந்தை கீழே வந்து என்ன ஆகுது, செத்து போயிடா இல்லையா? பேப்பர்லாம் படிக்கிறதா இல்லையா? தீ மிதியில குழந்தையில கூட்டிட்டு ஓடுவாங்க, அது தவறி உடிச்சுன்னு வைங்க, வெந்து அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் செத்து போற நிலையெல்லாம் ஏற்பட்டு போயிடுது. அப்ப தீயை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வச்சு வச்சு எடுத்துட்டு போகும்பொழுது அந்த காத்து பட்டோன்னு மறுபடியும் தாங்கக்கூடிய சக்தி வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு. இது ஒரு இயற்கையா யாரு வேணாலும் செய்யலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கூட தீக்காக்காரங்க செய்வாங்க. இவன் வந்து முஸ்லீம்கள் வந்து ஹசன் ஹுசேன் சொல்லிட்டு அவன் செய்வான்.
இந்துக்கள் வந்து மாரியாத்தா காளியாத்தான்னு செய்வாங்க. அதே மாதிரி தீகாக்காரன் என்ன பண்ணுவான், பெரியார் வாழ்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அது நடந்து போவான். எல்லாம் என்னது, ஒரே டெக்னிக் தான், எல்லாரும் செய்யலாம். இது ஒரு பக்தியோ, இது ஒரு பெரிய தத்துவமோ, இது வந்து கடவுளுடைய ஆசையினால் நடக்கக்கூடிய அதிசயமோ கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல அதிசயம் எது, எது நடக்க கூடாது அதை நடத்தி காட்டு, நின்று காட்டு. எவ்வளவு நேரம் தீ மிதிச்சு ஓடுவியோ அவ்வளவு நேரம் நில்லு, அல்லது உட்காருன்னு சொன்னா சாயம் வெளுத்து போயிடும். அப்ப பொய்யின் வழங்குதா இல்லையா? இதுதான் தீ மிதித்தல் என்பது. அடுத்து என்னன்னு கேட்டா, தலை வரிச்சு போட்டு பெண்கள் ஆடுறாங்க. இந்த தர்காக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நடக்கும், பேய் பிசாசுன்னு கட்டி விட்டுருவாங்க. அது தர்காவில் உட்காந்து தலையை வரிச்சு போட்டு ஆட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கிறது, ஒன்னு கிறுக்கம் இருக்கிறது, இன்னொன்னு வந்து தர்காவுல உள்ளவங்க எல்லாம் காசு கொடுத்து கூலிக்கு ஆளை பிடிச்சி ஆட விடுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபான்னு பணம், அதுக்கு எதுக்காக அப்பதான் ஆள் பிடிக்கலாம். 10 பேர் தலையை விரிச்சு போட்டு ஆட்டா தானே இன்னொரு 10 பேர் கொண்டு வைப்பாங்க, உண்டியல்ல காசு போடுவாங்க. இந்த தர்காவை வச்சு சம்பாதிக்கக்கூடியவன் என்ன பண்ணுவான், அது மாதிரி சில பொம்பளையில குடிச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு தலையை விரிச்சு போட்டு ஆடுறதுக்கு உனக்கு இவ்வளவு ரூபா, அவன் என்ன செய்வா, கொடுத்த காசுக்கு தகுந்த மாதிரி அப்படியே சுத்தி சுத்தி ஆடி இருந்தானா ஒரு 200 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஆள் திருப்பி திருப்பி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்ப நான் குணமா ஆகலையா? இப்ப பார்த்தாலும் இந்த 10 பேர் ஆடிட்டு இருப்பாங்களா 10 வருஷமா? அப்ப எல்லாம் கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ராட் வெளுத்து போயிடும். அதனால இந்த தலையை விரிச்சு போட்டு ஆடுறதுல வந்து கிறுக்குன்னு சொல்லி கட்டி விடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. மீதி பேர்லாம் செட்டிங்காக கொண்டே என்ன செய்வாங்க, சம்பாத்திய பார்வை குருவின்னு சொல்லுவான்ல, குருவியை பிடிக்கக்கூடிய கண்ணி வச்சு பறவையை பிடிப்பான்ல கண்ணி வச்சு, அவன் என்ன செய்வான்னு கேட்டா அவனே ஒரு பறவையை அங்க போட்டு வச்சிருவான், பழகுன பறவையை. அது போட்டு அந்த கண்ணிக்கிட்ட இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு மற்ற பறவையெல்லாம் வரும், ஒரே அமுக்கு அமைக்க பிடிச்சிருவாங்க. இதுக்கு பேர் பார்வை குருவின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணி வச்சு பிடிக்கிறவன் எப்படி பார்வை குருவியை செட்டப் பண்றானோ அதே மாதிரி இந்த தர்கா வச்சு சம்பாதிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான ஆட்களை அவங்க செட்டப் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொன்னா, ஓஹோ நம்ம பிள்ளைங்க முன்னைங்க விடுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸ் ஆகி போயிடும். அதுக்கு தான் செய்யறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, அறிவை கொண்டு சிந்திங்க, பகுத்தறிவை கொண்டு சிந்திங்க, எல்லாம் சரியா வந்துடும். மதத்துல இருந்துகிட்டே பகுத்தறிவை பயன்படுத்தலாம். பைபிள்ல இந்த மாதிரி எங்களுடைய இது பகவத்கீதையில எல்லாம் 2011 11வது மாசம் 11ஆம் தேதி 11 மணிக்கு உலகம் அழியுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய குரான் என்ன சொல்லுதுன்னு அதை சொன்னாங்கன்னா கேக்குறியா? அதாவது ஒரு நாளை சொல்லி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க, நிஜமானு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், உலகம் அழிய போகுதுன்னு மனுஷனுக்கு எப்படி தெரியும்? இவன் நானும் மனுஷன் நீ மனுஷனா உலகத்தினாந்து அதிகம் சொல்ல முடியுமா? உலகம் அழிய போகுதுன்னு கடவுள் சொன்னா தான் தெரியுமே தவிர மனுஷன் சொன்னான்னா இட்டு கட்டி சொன்னான்னு அர்த்தம். அவனுக்கு எப்படி தெரியும் உலகம் அழியிறது? அதனால 2011 உலகம் அழிய போறது இல்ல, வழங்குதா? அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. ஆனா அழியும் உலகம்.